ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் விலை மலிவான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறக்கே கலாக்கந்தாட்டம் இருக்குங்க. ஆனால் இதில் நம்ம பால் கோவாவோ இல்லை கோவாவோ எதுவும் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் சேர்ந்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்வீட், அதாவது சிம்பிளான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. முதல்ல நம்ம இங்கே ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கோங்க. பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது முழு முந்திரியாக இருந்தது அப்படின்னா ஒரு 20 முந்திரியை சேர்த்திக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடச்ச முந்திரியாக சேர்த்திருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 45 முந்திரி அளவுக்கு சேர்த்திருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட முழு முந்திரியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 எண்ணம் சேர்த்திக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதோட பார்த்திங்கன்னா பாதாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 20 நம்பர் அளவுக்கு சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தோல் எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம முழுசாக அப்படியே சேர்த்திக்கலாம். நம்ம இதை நம்ம மிக்சரில் அரைக்க தான் போகிறோம், அதனால முழுசாகவே சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கோம். இது நார்மலாக கிராசரி ஸ்டோர்லலாம் எல்லா பக்கமும் கிடைக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மண்டை வெல்லம், பார்த்திங்கன்னா உருண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இடித்து வச்சதை அதுவும் சேர்த்திக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ரொம்ப ஓவராக ஓட்டிட்டோம் அப்படின்னா அந்த பாதாமில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் நமக்கு நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு குரணைக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா நம்ம பிசையும் போதே நம்ம வெல்லம் பாருங்கள், நம்ம கை சூட்டுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போது அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் உருகுனதும் நம்ம ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரேஷனில் வாங்குகிற வெள்ளை ரவை தான் சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிராசரி ஸ்டோரில் வாங்கின வெள்ளை ரவையாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நமக்கு ரவை கொஞ்சம் நைஸாக வேணும். இல்லை கிராசரிலேயே உங்களுக்கு நைஸாக கிடைக்குதுன்னா அது போலவே வாங்கி செய்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து சன்னமாக்கிட்டு இதோட சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் ரவையெல்லாம் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல மணம் வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் ஏடு சேர்த்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பால் ஏடு. பொதுவாகவே நம்ம வீட்டில் நெய் காய்ச்சறதுக்காக பால் ஏடெல்லாம் எடுத்து வைப்போம், சேகரித்து வைப்போம். ரொம்ப பழைய பால் ஏடாக இல்லாமல், அதாவது இன்றைக்கி எடுக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சப்போஸ் பால் ஏடு இல்லை, நாங்கள் பால் ஏடு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பால் பவுட்ரு கூட சேர்த்திக்கலாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போது நீங்கள் பாலேடு சேர்க்காம பால் பவுட்ரு சேர்க்குறதா இருந்தது அப்படின்னா நெய் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக நேரம் மாற ஆரம்பிக்குது. கருக்க மட்டும் விட்டுறாதீங்க. இந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். அப்போ தான் உங்களுக்கு ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு அந்த ரவையெல்லாம் நல்லா குக் ஆகி வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு
1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. அந்த சர்க்கரையை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடராக்கி நம்ம சேர்த்திக்கலாம். முழு சர்க்கரையை நம்ம இதில் வந்து சேர்க்க முடியாதுங்க. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதோட இதுவும் சேர்த்து ஒன்று சேர நல்லா வறுத்து கொடுக்கலாம், நல்லா கலந்து கொடுக்கலாம். ஃப்ளேமை மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு ஹை பண்ணிவிடுவேன் நாங்கள். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட் போலவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தீபாவளிக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக வீட்டில் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது ரவையில் தான் செஞ்சோமான்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இதை நல்லா நம்ம அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கும்போது தான் நமக்கு அந்த ரவையெல்லாம் குக்காகி நல்லா சூப்பராக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் அந்த சர்க்கரையெல்லாம் அந்த ரவையோடு நல்லா ஒன்று சேர்ந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா பால் சேர்த்திருக்கோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நம்ம இங்கே பால் சேர்த்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா காய்ச்சாத பாலெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம இதில் சேர்த்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து நல்லா கலந்து வர்றப்போ நமக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மலாய் சேர்த்திருக்கிறதுனால அதிலிருந்து நெய் ப்ரொடியூஸ் ஆகி வரும். ஆல்ரெடி வந்து நம்ம நெய் சேர்த்திருக்கோம், இதோட பால் வேறு சேர்த்திருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது ரவைன்னு யாருமே சொல்லவே முடியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும். நம்ம ஊற்றின அந்த நெய்யும் அந்த பால் ஏடிலிருந்து பிரிஞ்சு வந்த நெய் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா இது போல் திருப்பி விட்டுட்டே ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த பூரணம் ரெடி ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவே அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சா கூட நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு ஃபில்லிங் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்ம இந்த ரவையை பார்த்திங்கன்னா இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் சப்போஸ் ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது போல் கலக்கும் போதே ஸ்பேச்சுலா வச்சு இது போல் லைட்டாக அழுத்தி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் நமக்கு மசிஞ்சு கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த பேன் சூட்டிலேயே இது போல் திருப்பி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இது போல் லைட்டாக நசுக்கி விட்ட போல் செய்துட்டோன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டோட இது வந்து நல்லா இருக்கும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. நமக்கு அந்த ரவை பார்த்துங்க நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நிறம் மாறிடுச்சு. சேம் டைம் அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ இது போல் நசுக்கி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போது இந்த ரவை பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போல் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பூரணத்தை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டைகளாக ஆக்கி வச்சுக்கலாம். அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கையை வச்சோன்னா ரொம்ப சூடாக இருக்கும். கை பொறுக்கிற சூட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம அது போல் லிட் போட்டு க்ளோஸ் ஆகியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள் நம்ம கை சூட்டுக்கே வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி பாருங்கள் சூப்பராக சின்ன சின்ன பால்ஸாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம உருண்டைகளாக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம ரவை இருக்குது இல்லைங்களா, நம்ம வறுத்து வச்சோம், அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது போல் ஸ்பூனோட பின்னாடி பக்கமாக வச்சு இது போல் லைட்டாக நசுக்கி கொடுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கணும். நம்ம ரொம்ப ஆற விட்டோன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க வராது, சரியாக வராது. அதனால் இது போல் நம்ம இந்த சூடு இருக்கும்போதே பாருங்கள் இது போல் ஸ்பூனோட பின்னாடி பக்கமாக வச்சு இது போல் நசுக்கி விட்டோன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இனி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க. பாருங்கள் நம்ம முதல்ல கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு பால் போல் செஞ்சு எடுத்துக்கலாங்க. முதல்ல
நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு பாருங்கள், கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. ரொம்பவும் சூடாக இருக்கும்போது நீங்கள் கை வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது. இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் சின்னதாக ஒரு கிண்ணம் போல் செஞ்சுட்டு, நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த பாதாம் முந்திரி எல்லாம் வச்சு ஒரு பூரணம், அதை வந்து நம்ம நடுவில் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தாங்க. பாருங்கள், நல்ல ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு எடுத்துகிட்டு இது போல் லைட்டாக அழுத்தி கொடுத்தோன்னா சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி செய்துட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்குறக்கு இது போல் உடையிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா உடையெல்லாம் செய்யாது, கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இந்த பூரணத்தை மேலே வச்சு இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை வந்து பால் ஷேப்பில் வச்சு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் லைட்டாக கட்லெட் ஷேப்புக்கு மாற்றி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது போல் கட்டை விரலை வச்சு இது போல் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இது போல் சூப்பரான இந்த பேடா ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பால்கோவா பேடா, அந்த ஷேப்புக்கு இது வந்துடும். நடுவில் இருக்க பூர்ணம் மட்டும் வெளியில் தெரியாத அளவுக்கு இது போல் லைட்டாக ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலாங்க. நமக்கு பார்க்குறக்கு கையில் நெய் வந்து ரொம்ப சொட்ட சொட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் செய்து முடித்து எடுத்து வைக்கும்போது அந்த ரவைக்குள்ளார அதெல்லாம் ஈர்த்துட்டு நமக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து சொதனெல்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். என்னடா இது 2 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூனாக இருக்கே நெய், ரொம்ப வந்து சொதன்னு இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேணாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிணையறனால நமக்கு வந்து அந்த நெய்யெல்லாம் தெளிஞ்சு வர மாதிரி இருக்குது, ஆறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலே உங்களுக்கு வேணும்னா லைட்டாக பாதாமை சீவி சேர்த்திக்கலாம். அதே போல் சாந்து ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த சில்வர் ஷீட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வந்து இந்த சில்வர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அன்ஹெல்த்தின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பரான இந்த ஸ்வீட்டு, ரவா ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கு நமக்கு பால் பேடாவாட்டவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கலாக்கந்தாட்டம் இருக்கும் பார்க்குறக்கு, நடுவில் கலராகவும் நமக்கு மேலே ரவையெல்லாம் வச்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்த பலகாரங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடையும். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.